வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு துறை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களை பற்றியும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். இது உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம். நிலம் எல்லாருக்குமே ரொம்ப அடிப்படையான தேவையாகவே மாறிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு நிலம் ஒருத்தரோட ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலத்தை வாங்கும்போது என்னெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும், அதில் என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி பேச போகிறோம். அதுவும் இந்த மழைக்காலத்தில் நீர்நிலைகளோட இடம் பற்றியும் நிறைய பேச்சுக்கள் இங்கே அடிக்கடி இப்போது சமீபத்தில் பேசப்பட்டுட்டு இருக்கு. அது மாதிரியான நிறைய சந்தேகங்கள் பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு திருமதி கீதா குமாரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அதாவது நில அளவைத்துறையின் தலைமை வரைவாளர் அவங்க நம்மளோட அரங்கத்தில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம வரவேற்கிறோம். வணக்கம்மா. நிலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிலம்ங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜ் கூட சொல்லலாம். நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிலம் இருந்திருந்தால் ஒரு பெரிய சொத்துன்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலம் வாங்கும்போது என்னெல்லாம் அடிப்படையாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? நிலம் வாங்குவது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும், நிலம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு அரை கிரவுண்டாக இருக்கணும், கால் கிரவுண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வாங்கும்பொழுது அவர்கள் நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். இதில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட பின்னாடி கோர்ட்டுக்கு அலைய வேண்டியது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது, மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதெல்லாம் நேரிடும். அதனால் முதல்ல நிலம் வாங்கும்பொழுது நமக்கு விற்பவர் தான் உரிமையாளராக, அதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு நிலத்தை விற்கிறாங்கன்னா அவர் தான் உண்மையான ஓனரான்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேரில் பட்டா இருக்கா, அவர் பேரில் அந்த நிலத்துடைய பட்டா இருக்குதா, அந்த நிலத்தை போய் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த நிலத்துடைய நீர் வளம் எப்படி இருக்குது, தண்ணி கிடைக்குதா, பக்கத்தில் மார்க்கெட் இருக்கா, ஹோட்டலில் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம். ரோடு பக்கத்தில் இருக்கா, இல்லை இன்டீரியராக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம். நாளைக்கு விற்றா 15 வருஷம் கழிச்சு இங்கே எப்படி போகும், இது ஒரு விஐபி ஏரியாவாக மாறிடுமா, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது அந்த ஆவணங்களை சரிபார்க்கிறதுல நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். ஆவணங்களை முதல்ல சரி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு பேஸே ரெக்கார்ட்ஸ் தான். அதை வச்சு தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு எழுதி வைக்கலாம், இல்லை உங்கள் வாரிசுகள் அதை அனுபவிக்கலாம், இல்லை விற்கலாம், லோன் வாங்கலாம். இதுக்கெல்லாம் வேணும்னா அந்த ஆவணங்கள் சரியாக இருக்கணும். ஆவணங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டு அது வாங்கினாலும் அது உங்களுக்கு பயனற்று தான் போகும். அதனால் முதல்ல பட்டா ஓனர் இவர் தானான்னு பார்க்கணும். அதே மாதிரி பட்டா ஒரிஜினலான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் அணுகலாம். அதே பக்கத்துலேயே உங்களுக்கு பொது தகவல் மையம்னு ஒன்று இருக்குது, சிஎஸ்சி. அங்கே சென்றால் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, அந்த எந்த இடத்துடைய வில்லேஜு, அந்த வில்லேஜோடைய நேம் என்ன, அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் நீங்கள் எந்த சர்வே நம்பருக்கு பட்டாவை நீங்கள் சரிபார்க்க விரும்புகிறீர்களோ அந்த சர்வே நம்பரை போட்டுட்டு அதே சர்வே நம்பரில் பட்டா நம்பர் இருக்கும். உங்களுக்கு விற்கிறவரோட பட்டா நம்பர் அதில் இருக்கும். அந்த பட்டா நம்பரை போட்டால் அந்த விற்பனை செய்யக்கூடியவருடைய பெயர் அதில் வரும். நிஜமா இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்கும்போது என்னெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்னு நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பொதுமக்கள் சில கேள்விகளாக முன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி குறித்தும், அதாவது நிலம் தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுடைய அழைத்து எங்ககிட்ட பேசலாம். 044447777718 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு எங்களோட கேட்கலாம். கீதா குமாரி அவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் இந்த நிலம் வாங்கும்போது என்னெல்லாம் தங்களுக்கு இருக்க சந்தேகத்தை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கோம். அது பட்டாவா, இல்லை நீர்நிலை ஆக்கிரமிப்பா, இல்லை புறம்போக்கா, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த நிலம் வாங்கும்பொழுது பலவிதமான பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. இப்போனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலம் வாங்கணுன்னாக்கா சில வில்லங்கம், சில மாதிரியான விஷயம்லாம் அது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை அதில் இருக்குது. அப்போ நான் அந்த நிலம் வாங்கணுன்னாக்கா யாரை எங்கே போய் அணுகணும்? நான் பிளாட் வாங்கணுங்க, நல்ல பிளாட்டாக வாங்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல பிளாட்டாக வாங்கணும். அதுக்கு நான் விதிமுறைகள் என்னன்னு எனக்கு தெரியும்னா அதுக்கு நான் யாரை கேட்கணும்? நான் நிலம் வாங்க போகிறேன். அது என்னென்ன ஆதாரம் எதை வச்சு பார்த்துட்டு நான் வாங்கணும். இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கிறோம். அது பட்டா எப்படி வாங்குறது தெரியல, பத்திரம் மட்டும் எழுதுறாங்க. பட்டா எப்படி வாங்குறது தெரியல, அது எப்படி என்ன பட்டா சிட்டா, அது எப்படி எங்கே போனால் ஒரு வாரம் வச்சு வர சொல்கிறாங்க, நான் அலைய வைக்கிறாங்க, இன்றைக்கி நாளைக்கு சொல்கிறாங்க. அது எங்கே போய் வாங்கணும், எப்படி வாங்கணும்? இப்போ நாங்கள் ஒரு இடத்த பிளாட் பிரித்து விற்கிறாங்க. அந்த இடத்த நாங்கள் வாங்குகிறோம், எங்கள் பேர்லேயே கிரயம் பண்ணிக்கிறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அது சில வருடங்களுக்கு பிறகு அதிகபட்சமாக போயிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? அடுத்தது ஏரியா வேல்யூஷன் எவ்வளோ, கவர்மெண்ட் வேல்யூஷன் எவ்வளோ,
அப்படி யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? நான் வீடு கட்டலான் இருக்கேன், பட்டா வாங்கலான் இருக்கேன். அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் வேணும், என்ன ப்ரூஃப்ஸ் வேணும், அது சொன்ன விளக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது. அந்த லேண்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அவர் பேரில் தான் சொத்து இருக்குன்னு ஒன்றும் தெரியல. அது எப்படி வாங்குறதுன்னு ஒன்றும் விளக்கம் தெரியல. அது எப்படி வாங்குறது? பொதுமக்கள் நம்மிடம் முன்வைத்த அந்த கேள்விகளெல்லாம் பார்த்தோம்மா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம விளக்கம் கொடுக்கலாம். நீங்கள் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு நேர் இணைந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். அதாவது அவங்க தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்க தொழில்நுட்பம் கோளாறு காரணமாக இப்போ நம்மகிட்ட நிறைய பொதுமக்கள் நிறைய கேள்வி முன் வச்சிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எனக்கு பட்டது வந்து இந்த ஏரியா வேல்யூவேஷன் அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் வேல்யூவேஷன் அப்படின்னா என்னதுன்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கைட்லைன் வேல்யூ வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் பார்க்கலாம், நெட்டில் பார்த்தாலும் தெரியும். ஒரு ஏரியாலையும் என்ன கைட்லைன் வேல்யூங்கிறது தெரியும். அதை அரசாங்கம் வந்து நிர்ணயிக்கிற வேல்யூ தான் கைட்லைன் வேல்யூ. அந்த கைட்லைன் வேல்யூ சில ஏரியாவில் வந்து என்னென்னா கைட்லைன் வேல்யூவோட கொஞ்சம் கூடுதலாக கூட அந்த ஏரியா வேல்யூன்னு சொல்லிட்டு கூட விற்கலாம். அது கடைசியாக யார் பதிவு பண்ணாங்களோ, எந்த அமௌண்ட்டுக்கு பதிவு பண்ணாங்களோ அந்த விலையை வைத்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த கடைசியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன அந்த விலையை வைத்து நிர்ணயம் பண்ணுவாங்க. கைட்லைன் வேல்யூ என்பது தான் வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கிறது தான். அது நம்மளாக வந்து கைட்லைன் வேல்யூ சொல்கிறதில்ல. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டா வாங்கணும் என்ன பண்ணணும்னு நிறைய பேர் எல்லாருக்கும் இருக்க ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது என்னென்னா முதல்ல வந்து நம்ம நிலம் வாங்கும் பொழுதே பட்டா நிலம் தானா அப்படின்னு பார்த்துக்கணும். பட்டா நிலம்னா எத்தனையோ நிலம் பட்டா நிலம் தான் அப்படின்னா அப்படி கிடையாது. கிரயம் வாங்குறது, அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்குகிறோம், அவர் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பார், அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி லிங்க் படி அந்த முதல் ஆள் வந்து பட்டா நிலமாக வச்சுருந்துருக்கணும், பட்டா அவர் பேரில் இருக்கணும், அவர் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த ஆளுக்கு கொடுத்துருக்கணும், அவர் வந்து இப்போ விற்க போகிற ஆளுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கணும். இப்படியே பட்டா வந்து பெயர் மாற்றம் செய்து கொண்டே இருந்தால் சரியாக இருக்கும். அது இப்போ நீங்க அவர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம்னா அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, இப்போ யார் அதோட உண்மையான ஓனர் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுதான் நீங்கள் அது வந்து இப்போ சொன்ன பாருங்க, சுலபமான வழி தான் அது. இப்போ நீங்கள் எந்த வில்லேஜில் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் எந்த தாலுக்காவில் எந்த கிராமத்தில் ஒரு இடம் பார்க்கணுன்னா நம்ம குடும்பத்தோடு போய் அந்த இடம் வாங்குற இடத்த பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த லேண்டு தான் நான் வாங்க போகிறேன், அது பாருப்பா இந்த ஆள் பக்கத்துலேயே பாருப்பா, என் இடம் பக்கத்துலேயே அவர் கூட பட்டா லேண்டு தான் அப்படின்னு காட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது இடத்தை பார்த்து நம்ம திருப்தி படுறோம். அதே மாதிரி அந்த கிராமத்தில் போயிட்டு கிராம விஏஓ இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு இந்த நிலம் வந்து எங்களுக்கு விற்கக்கூடியவருடைய நிலம்தானா, இது பட்டா நிலமா, இல்லை வந்து பட்டா நிலம் இல்லாத வேறு ஏதாவது நிலங்களா, அது ஏதாவது இதில் கலப்படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஏஓவை கேட்டாலே நிச்சயமாக அவர் ரெஜிஸ்டர்ஸை பார்த்து விளக்கம் தருவார். அப்படியும் முடியலன்னா தாலுக்கா அலுவலகங்களுக்கு போகலாம். நீங்கள் அந்த வில்லேஜ் எந்த தாலுக்காவை சேர்ந்ததோ அங்கே போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ்லேயே விசாரிக்கலாம். நாங்கள் இந்த லேண்டு வாங்கலான்ட்டு இருக்கோங்க, இது கரெக்டான பட்டா லேண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம். அதுவும் முடியலைன்னா உங்களுக்கு இந்த பொது தகவல் மையத்தில் நம்ம போய் அங்கே வந்து நம்ம வந்து அதுக்குண்டான கட்டணத்தை செலுத்தினா யார் பேரில் பட்டா இருக்குன்றதே வந்துடும் நமக்கு. அப்போ நமக்கு அந்த பட்டா வரும்பொழுது அந்த நம்மக்கிட்ட கொடுத்த ஆளும் அந்த பேரும் ஒரே பேருன்னா நிச்சயமாக அது கரெக்டான நிலம்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பட்டா வேற ஒருத்தர் பேர்ல இருக்குன்னா அப்போ நிச்சயமாக அது அவரோட ஓனர் இல்லை, வேற ஒருத்தர் நம்ம கிட்ட அணுகியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இது நீங்கள் ஓனரில் நம்ம நேரடியாக கேட்கலாம். இன்னொன்று இருக்குது, இப்போ சில பேர் என்னென்னா நிலம் வாங்கியிருப்பாங்க, ஓனராக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பட்டாவை அவங்க பேரில் மாற்றி இருக்க மாட்டாங்க. அப்போ பயந்துடக்கூடாது, ஐயோ இவங்களுக்கு சந்தேகம் வந்து. ஆமாம், பயந்துடக்கூடாது. அது நம்ம ஏன்னா இவர் தான் ஒரிஜினல் ஓனராக இருப்பார், ஆனால் அவர் ஒரு 20 வருடம் முன்னாடி ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பார், அதோட நம்ம நிலம் எங்கே ஓடி போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே எங்கேயா போயிருக்கலாம், திரும்ப வந்து நிலத்தை விற்கலாம் அப்படின்னும் போது அவர் பெயருக்கு அவர் மாற்றம் செய்யாமல் இருந்திருக்கலாம். அதனால அவர் பேர் குறிப்பிட்ட நபர் நீங்க சொன்னீங்களா அவர் மாற்றம் செய்யாம இருந்திருக்கலாம், ஓனர் அவரா இருப்பார், பட்டா யார் பேர்லயே இருக்குன்னா அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டதுலயே. இப்ப அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் நிச்சயமாக வந்து பட்டாவை வந்து நம்ம விற்கிறவர் பேருக்கு அவர் மாற்றிடணும். அப்பதான் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கினா நமக்கு உரிமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பட்டா வந்து நம்ம பேருக்கு அந்த பத்திரம் மாறும் பொழுது அந்த பத்திர நகலையும் வைத்து இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு விற்றாரு, ஆனால் இவருக்கு முந்தினவர் பேரில் தான் பட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாவது அந்த பட்டாவை நேரடியாக நம்ம சப்டிவிஷன் பண்ணி வாங்கிக்கணும். அப்படி நம்ம பேர் பதியாத வரைக்கும், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் உங்கள் பேர் இல்லாத வரைக்கும் நீங்கள் உரிமையே அந்த பத்திரத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ரெவன்யூ ரெக்கார்டில் பட்டா இருந்தால் தான் பிஓ சொல்வார் நீங்கள் தான் பட்டாதார். நம்மளோட ஒரு நேர் இணைந்திருக்காங்க சேலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிழக்கு கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார்.
சார் மேடம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் வந்து சுடுகாடு இடுகாடு பக்கமாக இருக்குது. அதோட எஃப்எம் காப்பி வந்து இந்த மாதிரி தாலுகா ஆஃபீஸில் அப்ளை பண்ணி RIT தகவல் அறியும் திட்டம் வழியாக கேட்டோம். கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்குமே இது வரைக்கும் கேட்ட 90 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே கிடைக்கல எங்களுக்கு. அந்த இடத்தோட நகல் எஃப்எம் காப்பியும் பதிவேடு இதெல்லாம் சொல்லி கேட்டோம். இது வரைக்குமே கேட்டோம். தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட போய் அப்ளை பண்ணி கேட்டோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் மேற்கொண்டு கமிஷனருக்கு அப்ளை பண்ணோம், அங்கேருந்தும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மேற்கொண்டு என்ன மேடம் பண்ணுறது? மேற்கொண்டு யாரை கான்டாக்ட் பண்ணால் அது கிடைக்கும் எங்களுக்கு? எந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற தகவல் சொல்லுங்கள் மேடம். தாலுக்கா எல்லாத்துக்கும் போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் எங்கே போய் அது வாங்குறது? என்ன எஃப்எம்பி வேணுமாங்க உங்களுக்கு? எஃப்எம்பி காப்பி வேணும். எஃப்எம்பி காப்பி வந்து ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிராமத்துலேயும் இருக்கும். 2 இடத்துல 2 காப்பி இருக்கும். சேமாக இருக்கும். ரெண்டுமே வந்து எல்லா உட்பிரிவுகளும் செய்து அப்டேட்டாக இருக்கும். உங்களுக்கு வில்லேஜில் என்னெல்லாம் வந்து உட்பிரிவுகள் இருக்கோ அதே தாலுக்குலேயும் இருக்கும். அதே மாதிரி அதில் டீட்டெயில்ஸ், எந்த இடத்துல குளம் இருக்குது, எந்த இடத்துல சுடுகாடு இருக்குது, எந்த இடத்துல என்னென்ன இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் கூட உங்களுக்கு கிராமப்புறத்துலேயும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் எஃப்எம்பி வேணும்னா இந்த 2 இடத்துலையும் தான் அப்ளை பண்ணலாம். அப்படியும் வந்து 2 இடத்துலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் தகவல் கோரும் உரிமை சட்டம் இருக்குது 2005 படி, எனக்கு இந்த எஃப்எம்பி தேவை அப்படின்னு நீங்கள் அங்கேயும் வந்து ஒரு 5 ரூபா சலான் அந்த ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்களும் இங்கே தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் இதே தாலுக்காவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி தாலுக்காவில் இருக்கக்கூடியவங்க தான் எடுத்து அதை உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்புவாங்க. நிஜமா இவர் ஏற்கனவே அங்கெல்லாம் போய் அணுகியிருக்காங்க, இன்னமும் கிடைக்கலங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார். இது மூலமா RTI மூலமா அவர் போவார்னு நினைக்கலாம். மேம் இப்போ வந்து CMDA அந்த மாதிரி அப்ரூவ்டு ஃப்ளாட்ஸ்லாம் அப்படின்னு நிறைய இப்போ அதை பற்றி தான் நிறைய டிவியில் ஆட்லாம் கூட வருது. CMDA அப்ரூவ்டு ஃப்ளாட்ஸ் அப்படின்னு லே அவுட் அப்படிங்கிறது எப்போலேருந்து வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது லே அவுட் அப்படின்னாலேங்க ஒரே மாதிரியான இடங்களை, அதாவது இப்போ ஒரு 1200 சதுரடி ஒரு 20 பேருக்கு இருக்கும், ஒரு 2400 சதுரடி ஒரு 300 பேருக்கு இருக்கும். அப்படி அழகாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ளேயே வந்து முதலாக சண்டிகரில் தான் இதை, அதாவது பிரிட்டிஷ்காரர்களுடைய டைமில் சண்டிகரில் தான் இந்த முதல் லே அவுட்டுனாலே என்னன்னே தெரியாது. அப்போ முதலாக பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும், எப்படி வாட்டர் சப்ளை இருக்கணும், எப்படி எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதே மாதிரி நம்ம போய் உள்ளே போய் அங்கே வீடு கட்டணும், அவ்வளோதான் பாக்கி. அது மாதிரி வெல் பிளான்டு சிட்டியாக ரெடி பண்ணி அதை வந்து ரெடி பண்ண பிறகு அவங்க எல்லாருக்கும் சேல் பண்ணாங்க. அதனால் அங்கே உடனே வந்து வீடு கட்டுறவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இப்போ நம்மலாம் வீடு கட்டின பிறகு ட்ரைனேஜ் வரும், ட்ரைனேஜ் அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை வரும். அது மாதிரி ஒன்றுத்துக்கும் வெயிட் பண்ணுவோம். வீடு கட்டும்போதே நம்ம என்ன செய்வோம், எலக்ட்ரிக் அப்ளை பண்ணுவோம், EBக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டியோடையுமே ஒரு லே அவுட்டை உருவாக்கினது சண்டிகரில். அதற்கு பிறகு தான் இந்த மாதிரி லே அவுட்டுன்னா பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து எல்லா வசதிகளோடும் வாழறதுக்கும் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து 2 லட்சம் தான் இருக்கும், லேண்ட் வாங்கலான்னு நினைப்பாங்க, ஒருத்தர் 10 லட்சம் கூட வாங்கலான்னு இருப்பாங்க. அது மாதிரி அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில் லேண்டை வாங்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு லே அவுட்டில் தான் முடியும். இப்போ நம்ம போய் 2 ஏக்கர் நிலம் வாங்கினா முடியாது. அவங்களுக்கு ஒரு 1/4 கிரவுண்டு வேணும், என்னால் அவ்வளோதான்ப்பா முடியும், என்னோட சக்திக்கு 1/4 கிரவுண்டு தான் அப்படின்றவங்க லே அவுட்டில் வாங்கலாம். நிச்சயமாக நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. முக்கியமாக இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இந்த கனமழையால் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குன்னு நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு, இயற்கை நம்ம காட்டி கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படியான நீர்நிலைகளில் எப்படி இடம் வாங்காமல் தவிர்க்கிறது இனி வரும் காலங்களில் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்களுடைய அறிவுரையும் நிறைய தேவைப்படுது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சி தொடரும்.